ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் இமேஜோ இல்லை ஒரு ஆக்டர் இமேஜோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் இமேஜோ வச்சு இப்படி பக்காவா வீடியோ வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ண போகிறேன். அப்போ நான் சொல்கிற எல்லா டிப்பும் உங்களுக்கு வந்து பக்காவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரொமோஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் ரெண்டும் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தருப்பேன். நீங்கள் புக் மார்க் பர்சன் ஷேர் ரெண்டுத்தை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் ஆஃப் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆப் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் அந்த ஷேகர் ப்ரெசென்ட் வந்து கீழே ப்ராஜெக்ட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஷோ ஆகும். இதில் புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து நான் இந்த வீடியோவில் தான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டபுள் புக்குமா இருக்கும். 12:32 இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இங்கே சைடில் 3 டாட் இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துங்க. 3 பார் செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த குரூப்பு கீழே வச்சுக்கோங்க. பேக் வாங்க. ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் வந்து இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக இப்போ அந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சென்டராக வச்சுக்கோங்க. கரெக்டாக சர்க்கிள் வந்து சென்டராக வர பார்த்துங்க. கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டபுள் புக் மார்க்லேருந்து கரெக்டாக 12:32 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து இமேஜ் எப்படி ஆட் பண்ணுவோம். கரெக்டாக 12:32 வச்சுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி வரும். கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணு. யாரெல்லாம் நெக்ஸ்ட் புக் மார்க் போவாங்க. கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதே இமேஜ் நெக்ஸ்ட்டுக்கு வர இமேஜ் பண்ணிங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் வரையும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஆல்ரெடி இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சு இந்த இமேஜ் வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரெக்டான இமேஜ்லாம் கரெக்டாக தான் அந்த ஆட் பண்ணுறப்ப இப்படி ஷேகர் ப்ரெசென்ட் ஆட் பண்ணுவாங்க. பேக் வாங்க. ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. கரெக்டாக ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அந்த எஃபெக்ட் இந்த ஒரு இமேஜிங் மட்டும் தான். பேக் வாங்க. இப்போ ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி செகண்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக இங்கே லாஸ்ட்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்துல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த லேயர் செலக்ட் பண்ணி 3 டாட் கொடுத்து கிளிக் பண்ணி இதுமாதிரி ஃபுல்லாக செட் ஆகிடும். நீங்கள் அதனால் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக சின்னதாகிங்கன்னா கரெக்டாக நீங்கள் பக்காவாக செட் ஆகிடும். இப்போ பேக் வாங்க. ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த 2 ஷேகர் ஆட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க. சொல்கிறேன் ஆட் பண்ணி வாங்க எஃபெக்ட்டை. கரெக்டாக 24:25 வரையும் இந்த லாஸ்ட் டைம் 23:58 வரையும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க்குக்கு முன்னாடி வரையும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. பேக் வாங்க. ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இப்போ 3 எஃபெக்ட் ஆட் பண்ணி ஃபோர்த்தாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க.
புக் மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக இந்த 25:0 ஒரு லேயர் இருக்குது. இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. அதில் இந்த எஃபெக்ட் இந்த ஒரு லேயருக்கு மட்டும் தான் பேக் வாங்க. ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கா, இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். லாஸ்ட் லேயர் இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு 2 லேயர் தான் இருக்கும். இப்போ அந்த 2 லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் போதும். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதான் வந்து இப்போ எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. பேக் வாங்க. ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. இன்னும் ஸ்டார்டிங் மேலே ஒரு 2 லேயர் இருக்கும். சிசி லேயர். இப்போ அந்த லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி காப்பி டூ லேயர் கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஒன்று ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த குரூப் முடியும். கரெக்டாக டபுள் புக் மார்க்கில் கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க்கில் வச்சுங்க. இந்த புக் மார்க்கில் வச்சு இந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பேஸ்ட் 2 லேயர் கொடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். அல்லது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ண போகலாம். மேலே செட் மொத்தம் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் ஆகி செக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும்.